ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்கன்னா, இப்போ பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போய்கிட்டு இருக்கு சொல்லலாம். ஏன்னா ஆனந்தி வந்து கர்ப்பமானது வந்து இதுவரையும் வந்து யாருக்குமே அது தெரியாது. இப்போ கம்பெனியில் எல்லாருக்குமே இது தெரிஞ்சு போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சவொன்னே ஆனந்தி வந்து திட்டுறாங்க. யார் சொன்னது இப்படி அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே குடும்பத்துக்கு தெரிஞ்சாச்சு, ஊருக்கு தெரிஞ்சாச்சு, இப்போ யார் உங்களை சொல்ல சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சூப்பர்வைசர் கருணாகரனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அவர் வந்து மித்ரா கிட்ட சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு மகேஷுக்கும் அது தெரிஞ்சாச்சு. இப்போ மகேஷ் வந்து பயங்கர கோவப்படுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு எனக்கு தெரியும். மித்ராவை உங்கள் கன்னத்தில் அடிக்கிறாரு. உனக்கு தெரியும் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக நீ மறைச்ச? நான் சும்மா விட போகிறதில்ல. ஆனந்தி கற்பத்துக்கு யார் காரணம் எனக்கு தெரியும். இந்த அன்பு தான் 24 மணி அவள் கூட சுற்றிட்டு அவளை கற்பமாக்கிட்டு விட்டுட்டான்னா இப்போவே அவன் தாலி கட்டணும்னு சொல்லி அன்புவை தேடி போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து விஷயம் தெரிஞ்சதுனால ஆனந்தி வந்து ஐயோ மகேஷ் வந்து வந்துட்டாருன்னா சும்மா விடமாட்டாருன்னு சொல்லி உங்கள் மேலே தான் பழி போடுவார் சொல்லிட்டு நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாரு. ஆனால் அன்பு போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தயவுசெய்து ஒளிஞ்சுக்கங்க. அதுக்குள்ளே மகேஷ் வந்து தேடி வந்துடுறாரு. வந்து அன்பு போட்டு அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு மனசுக்குள்ளே ஆனந்தி எவ்வளோ நல்ல பொண்ணு, வேணுன்னே இவ்வளோ ஏமாற்றி கற்பமாக்கியிருக்கியா, நீ உடனே கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த சீன் தான் வந்து காட்டுறாங்க. இதை பாரு பதறி போகிறாரு. ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கல. இந்த குழந்தைக்கும் அன்புக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது எப்படி தெரியும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் வயத்தில் உள்ள குழந்தைக்கு அப்பா வந்து மகேஷ் தான். இந்த விஷயம் வந்து எப்போ தெரிய போகுதுன்னு தெரியல. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அன்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் காதலிச்சாலும் யார் கூட சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து மகேஷோட குழந்தை அப்படின்னால மகேஷ் கூட தான் இவர் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசை என்னதான் அன்பு தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் கூட தான் சேரணும் ஒரு சிலர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் அதெல்லாம் வந்து கிடையாது. அன்பு தான் உயிர்க்கிறா காதலிக்கிறாங்க. அதனால் அவர் கூட தான் சேரணும் இப்படி ரெண்டு. ஆனால் அன்போட அம்மாவுக்கு வந்து சுத்தமாக விருப்பம் கிடையாது. இந்த குழந்தை வந்து யாரோ ஒருத்தர் குழந்தைய நான் வந்து எப்படி மருமக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பக்கமும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மகேஷ் வந்து அடிக்கிறாரு. இதுக்கப்புறம் அன்பு வந்து உண்மையை சொல்லுவாரான்னு தெரியல. இந்த மாதிரி இந்த குழந்தை யார் அப்படின்னு தெரியல. நான் இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தது தான் மகேஷுக்கு குழந்தை தெரிஞ்சதுக்கப்புறம் மகேஷோட அம்மாவுக்கு ஏற்கனவே அந்த ஆனந்தி பிடிக்காது. அவள் வந்து ஏழை விட்டு பொண்ணு அவங்க ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. மகேஷும் ஆனந்தி வந்து காதலிக்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி போக போகுது கதை அப்படின்னா நமக்கே வந்து தெரியல. அந்தளவுக்கு குழப்பமாக வந்தால் போய்கிட்டு இருக்குது. சில சமயம் வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரி சன் டிவி சீரியல்லே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முதல் இடத்துல இருக்கிறது அப்படின்னா சிங்கப்பெண்ணே. சன் டிவி மட்டும் கிடையாது, டிஆர்பி ரேட்லேயே வந்து விஜய் டிவி, சன் டிவி, ஜி டிவி எல்லாத்துலேயும் சேர்த்து முதல் இடத்துல இந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல் தான் வந்து இதுக்கு மக்கள் வந்து அந்தளவு விரும்பி இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சொல்லலாம். யார் கூட சேர போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.